பாட்டாளி மக்கள் கட்சியுடைய பார்கெயின் வேல்யூவை இயல்பா குறைச்சணும்ல. இப்ப இப்படி வந்து யார் தலைமைன்னே தெரியல, அவங்களுக்குள்ளே இவ்வளவு குழப்பம் இருக்கு அப்படிங்கும்போது எந்த கட்சியை யார் அணுகிறதுன்னு தெரியாது, நம்ம பொறுப்போம் அப்படின்னு நினைப்பாங்க. சோ வழக்கமா அவங்களுடைய பார்கெனிங் ஸ்ட்ரென்த் வந்து இருப்பது போல நம்ம வந்து இருக்காது, குறைஞ்சுதானே இருக்கும். சோ இந்த கிரைசிஸ் அவங்க பார்கெனிங் ஸ்ட்ரென்த்தை குறைச்சிருக்கு தானே. அதில் சந்தேகமே இல்லை ஹரி. இந்த அந்த சித்திரை முழு மாநாடு என்பது அது வந்து இட்ஸ் போஸ்டரிங் தான். அது வந்து ராமதாஸ் அவர்கள் அதில் இப்போ காலங்காலமாக பாமகவினுடைய வலிமையை வந்து வெளிப்படுத்துறது ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் ஆஃப் தேர் சப்போர்ட் தான். அவங்க ஒரு காடர் பேஸ் எவ்வளோ எங்களுக்கு எவ்வளோ ஒரு ஆதிக்கம் இருக்குது அப்படின்றத காட்டக்கூடிய ஒரு மாநாடாக தான் அவங்க நினைக்கிறாங்க. அதற்கான ஒரு ஷோ ஆஃப் ஸ்ட்ரென்த் தான் அது. ஆனால் அதனுடைய வெளிப்பாடு டேக்அவே என்னன்னு பார்த்தீங்கன்னா அதனோட இறுதியில் என்ன வெளிப்பட்டதுன்னா, இந்த தந்தைக்கும் மகனுக்கும் இருக்கக்கூடிய முரண் இருக்குல்ல, அந்த கருத்து முரணோ இல்ல தனிப்பட்ட முறையில் அவர்களுக்கு இருக்கக்கூடிய முரண் தான் அதிகமாக வந்து மேலோங்கி நிக்குது. இதுல வந்து பாமக வந்து தன்னுடைய பலத்தை நிரூபித்து 2026க்கும் சரி இல்ல அதற்கப்புறம் வரக்கூடிய தேர்தலுக்கும் சரி அதெல்லாம் வந்து அதை நிரூபிக்கக்கூடிய ஒரு தருணமா இருக்கும் என்பது மாறி இன்று மீண்டும் வந்து ஒரு பெரிய மேடையில் ஏற்கனவே நடந்தது போல வந்து வெளிப்படையாக தந்தையும் மகனும் வந்து முரண்பட்டார்கள் என்கிற கருத்து தான் மேலோங்கி நிக்குது. நீ அதுல ராமதாஸ் அவர்கள் பேசிய விஷயங்களே வந்து அதற்கு சான்று. அவரே வந்து சொல்கிறார், நாம் வந்து யானையில நின்னப்போ வந்து அந்த 4 சீட்டு ஜெயிச்சது, இன்னைக்கு கூட்டணி போயும் வந்து 5 சீட்டுகள் தான் பெற முடிகிறது. அப்ப பார்ட்டி இஸ் அட் கிராஸ் ரோட்ஸ் அப்படின்றத வந்து வெளிப்படையாவே ஒப்புக்கொள்கிறார் அவர். ராமதாஸ் அவர்கள் வந்து அது உண்மையிலே வருத்தமான விஷயமா இருந்தாலும் கூட தன்னை வந்து ஒரு உதாரணமாவே எடுத்துக்கிட்டு நான் செய்தது போல சமூக நீதிக்கு யாரும் செய்ததில்லைன்றதெல்லாம் பேசி இன்று நம் கட்சியினுடைய நிலைமை என்ன ஒரு ரியாலிட்டி செக்குக்கு வந்து அவரே கொண்டு வர்றார். என்று எப்படி இருந்த கட்சி இன்றைய நிலை எந்த நிலையில் இருக்கிறது, இதற்கு நாம் எடுத்த முடிவுகள் தான் காரணம். அதற்கு வந்து சில கோர்ஸ் கரெக்ஷன் நாம் செய்ய வேண்டும் என்பதற்காக எடுத்தப்பட்ட முடிவு தான் இது. அதற்கு தொடர்ந்து என்னோடு நீங்கள் பயணிக்கணும், என்னோட பின்னாடி அணிவகுக்கணும் அப்படின்றத தான் அவர் முன்னிறுத்துறார். அந்த மாநாடே வந்து என்னுடைய தலைமையை ஏற்று அணிவகுத்து நில்லுங்கள், அதை வந்து சரியான திசைக்கு நான் இட்டு செல்கிறேன் அப்படின்னு ஒரு அறைகோல் எழுப்பதற்கான மாநாடா தான் கடைசியில் முடிஞ்சு. பட் அதுக்கப்புறம் இன்னைக்கு ஒரு கூட்டம் கூட்டுறாரு, அவர் ஒரு சுப்ரீமோவா கிட்டத்தட்ட அந்த கட்சிக்காரங்களுக்கு எல்லாம் தெய்வமா இருக்கிறவரு. ஆனா எவ்வளவு நிர்வாகிகள் புறக்கணிக்கிறாங்க பாருங்களேன். சோ பவர் பேலன்ஸ் எந்த பக்கம் இருக்குங்கிற ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. ஏன் இல்ல, நீங்க ஆச்சரியப்பட வேண்டியதே கிடையாது. 87 வயதுல ராமதாஸ் வந்து சில தனிப்பட்ட காரணங்களாகவும் இல்ல கட்சியினுடைய இன்றைய நிலையினாலும் ஒரு கருத்து ஒரு அவருக்கு வந்து ஒரு சில கன்சர்ன்ஸ் இருக்கு. அந்த பாமக எடுத்த நிலைப்பாடு வக்ஃப் மசோதாவில் வந்து வாக்களிக்காமல் திரு அன்புமணி ராமதாஸ் அவர் வந்து வெளியேறியது, இல்ல அந்த பாஜகவோடு இருக்கக்கூடிய உறவை வந்து எந்த எல்லைக்கு பாமகவை பாதிக்குது என்ற சில அந்த பொலிட்டிக்கல் ஆப்டிக்ஸ் இருக்குல்ல, அதுல கோர்ஸ் கரெக்ஷன் செய்யணும்ன்றதுல அவருக்கு ஒரு மாற்று கருத்து இருக்கே ஒழிய பாஜகவோடு போக வேண்டாம் என்ற நிலையில எல்லாம் அவர் இல்ல. பட் என் கேள்வி வேற. இப்ப இன்னைக்கு அவர் வந்து ராமதாஸோட ஷோ ஆஃப் ஸ்ட்ரென்த் நான் தான் லீடர் அப்படின்னு அவர் அசெப்ட் பண்ணார்னா, இன்னைக்கு அந்த அசர்ஷனோட வெளிப்பாட பாக்குறோம்ல, இன்னைக்கு எவ்வளவு நிர்வாகிகள் புறக்கணிச்சிருக்காங்க. அது ஆச்சரியப்படுறதுக்கே எதுவுமே இல்ல. அடுத்த தலைமை வந்து நீங்க அன்புமணி தான். அன்புமணி வந்து லீடர் ஆயிட்டாரு, ஆல்ரெடி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டார். கட்சியினுடைய நிறுவனரால் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த பொதுக்குழுவில் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர் முன்னிலைப்படுத்தப்பட்டு அவர் வந்து முதல்வர் வேட்பாளராக முன்னிலைப்படுத்தப்பட்டு ஒரு ஏறக்குறைய 10 ஆண்டுகள் ஆக போகுது. அப்போ அந்த அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய தனிப்பட்ட முறையில் இருக்கக்கூடிய சில பிணக்குகள், அதே போல சில மிஸ்கால்குலேஷன்ஸ், பொலிட்டிக்கல் மிஸ்அட்வென்ச்சரா மாறினது, இதை சரி செய்யணும் வேண்டும் என்ற பார்வையில் வந்து இன்று மீண்டும் வந்து அதுக்கு முகுந்தன் கூட ஒரு காரணமாக இருக்கலாம் என்று கடைசியாக நடந்த ஒரு கூட்டத்திலே நம்ம பார்த்தோம். வெளிப்படையாக தந்தையும் மகனும் வந்து மேடையிலேயே எப்படி முரண்பட்டு கொண்டார்கள். திரு அன்புமணி வந்து எனக்கு அலுவலகம் வந்து ஈசிஆர்ல பனையூர்ல இருக்கு, அங்க வந்து என்ன பாருங்கன்னு அட்ரஸ் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு, போன் நம்பர் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சார். அப்ப இது எந்த இடத்துல வந்து நிக்குதுன்னா, இங்க அடுத்த தலைமை நான் தான். இப்ப இவர் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இவர் மீண்டும் வந்து அன்புமணி சொன்னார், இல்ல நான் தான் தலைவராக தொடர்கிறேன். ஆனா கட்சியின் நிர்வாகிகளாக இருக்கக்கூடியவருக்கு நன்றாக தெரியும் ராமதாஸ் அவர்களுக்கு அந்த வன்னியரின மக்கள் மீது வந்து இருக்கக்கூடிய வீச்சானாலும் சரி, இல்ல தமிழ்நாடு அரசியல் அவர் மீது இருக்கக்கூடிய அந்த அவருக்கு இருக்கக்கூடிய இமேஜ் ஆனாலும் சரி, அதையும் தாண்டி அடுத்ததாக இந்த கட்சியை வழிநடத்தக்கூடியவர் வந்து அன்புமணி ராமதாஸ் என்பது தெல்ல தெளிவா தெரிகிறது. 87 வயதுகளில் வந்து எத்தனை ஆண்டுகள் வந்து இவர் கட்சியை நடத்த போகிறார், அடுத்த தலைமை என்பவர் திரு அன்புமணி ராமதாஸ். சோ அப்ப அவரோடு பயணிப்பதுதான் நம்மளுடைய அரசியல் எதிர்காலத்திற்கு வந்து ஏத்ததாக இருக்கும், என்ன சரியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாரும் அவரோட தானே வருவாங்க. அது வந்து நேச்சுரல் தானே. அதுல அதனால தான் சொல்றேன், இல்ல ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. ஓகே, அதனால நீங்க இது வராததுனாலயோ இல்ல வந்து அவர்களெல்லாம் நீக்கப்படுவார். இப்ப அந்த கேள்வி குறித்து அது குறித்து கேள்வி கூட அவர்கிட்ட கேட்கப்பட்டது. இப்போ அவர்களெல்லாம் நீக்குவீங்களா, யாரும் வரவே இல்லை அப்படின்னு. அதை கூட வந்து ரொம்ப எளிதாக வந்து அவருக்கே இருக்கக்கூடிய பாணியில வந்து அவர் வந்து கொஞ்சம் அவங்கெல்லாம் டயர்டா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போக தான் முயற்சி செய்தார் திரு ராமதாஸ் அவர்கள்.
அவர் வந்து உடனே வந்து அவர்களை நீக்க போடுறேன். ஏன்னா அன்னைக்கு கூட அந்த மாநாட்டு மேடையில் என்ன சொன்னார், கடல்ல தூக்கி போடுவேன்னு சொன்னார். சிலர்லாம் வந்து சொல்ற நடவடிக்கை அவர்களுடைய லாயல்ட்டி எல்லாம் கேள்வி எழுப்பிட்டு பேர் சொல்லாமல் அவர்கள் கடல்ல தூக்கி போடுவேன்னு சொல்லக்கூடிய தலைவர் வந்து இன்னைக்கு வந்து அவர் சொல்லக்கூடிய வார்த்தை என்பது அவர்கள்லாம் வந்து சோர்வா இருப்பாங்க, டயர்டா இருப்பாங்க, மாநாட்டுக்கு வந்துட்டு போயின்னு அதை அப்படியே வந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டு போகணும்னு தான் நினைக்கிறார். ஸோ இதையும் வந்து அவருக்கும் வந்து யதார்த்தம் புரியும். கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அன்புமணி பின்பு அணிவகுக்கிறார்கள். நமக்கு வந்து இந்த கட்சியில மாற்றங்கள் செய்ய வேண்டும், ஏதோ ஒரு விதத்தில் வந்து ஜனநாயகப்படுத்த வேண்டும் என்று அவருக்கு ஒரு அவா இருக்கிறது. அதனால வந்து சில நேரங்களில் வந்து இது போன்ற ஒரு கடினமான முடிவு எடுக்கிறேன் அப்படின்றத வந்து தொடர்ந்து வலியுறுத்தி அதை நியாயப்படுத்துவதற்கான முயற்சி, ஜஸ்டிஃபிகேஷன் தான் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காரு. ஓகே, வெரி இன்ட்ரஸ்டிங். யதார்த்தம் என்பது அடுத்த தலைவர் வந்து தயாராயிட்டார், கண்டுபிடித்து விட்டாகிட்டது. ஆனால் கட்சியினுடைய இன்றைய நிலை சில முடிவுகள் வந்து அவசரப்பட வேண்டிய தேவையில்லை, இன்னும் காலம் இருக்கிறது, 10 மாதம் 11 மாதம் இருக்கு, அதற்கு அவசரப்பட வேண்டாம் என்ற நிலையில் தான். மத்தபடி பாஜகவோடு செல்வதில் வந்து திரு ராமதாஸ் அவர்களுக்கும் பெரிய மாற்று கருத்து எல்லாம் கிடையாது. ஓகே, வெரி இன்ட்ரெஸ்டிங். பாமகவோடு இதற்கு முன்னாடி சேர்ந்து பயணித்த திரு பொங்கலூர் மணிகண்டனும் கூட நம்ம நிகழ்ச்சியில் இணைகிறார். வணக்கம். உங்களுடைய பார்வை என்ன? இந்த அன்ஃபோல்டிங் கிரைசிஸை நீங்கள் உள்ளேருந்தும் அங்கே பார்த்துருக்கிறீங்க. இது வந்து முடிஞ்சு போச்சு, எல்லாம் சரியாயிடுச்சு, இந்த மாநாட்டோட முடிஞ்சு போச்சுன்னு ஒரு பார்வையெல்லாம் இருக்கு, இல்லை அங்கேயே வெளிப்பட்டுச்சுன்னு பார்க்க இது அடுத்த கட்டத்துக்கு போகுது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் பாமகவை பொறுத்தவரையிலைங்க தலைவர் பொறுப்பில் யார் இருந்தாலும் முழு அதிகாரம் மருத்துவர் ராமதாஸ் யாதவ் வைத்திருப்பார்கள். யார்ட்டையும் தரமாட்டார். ஏன்னா அது தேர்தல் கூட்டணியோ அது நிர்வாகிகள் நியமனமோ, நீங்கள் ஒன்றியாவில் நிர்வாகிகள் நியமித்தா கூட அவர் தான் நியமிப்பார். அப்போது முழு அதிகாரத்தை கடந்த காலம் வச்சிருந்தது வேறு மாதிரி. இன்றைக்கி சொந்த மகனே அந்த பொறுப்புக்கு வந்த பிறகு அவர் தனித்துவமாக இயங்க தொடங்கினார். ஆனால் தனித்துவமான இயக்கம் கட்சி வளர்ச்சிக்கு பயன்படலை. இப்போ ராமதாஸ் ஐயா அவர்கள் கட்சியை வளர்த்து வச்சிருந்தார், அதை தாண்டி ஒருபடி மேலே போகவே இல்லை, அதே நிலையிலே கட்சி இருந்தது. அப்போ அந்த அதிருப்தியை அவர் உணர்ந்து கொண்டு தான் அவர் மேலே ஒரு வருத்தம் அதான் தொடர்ந்து வெளிப்படுதுங்க. இதில் கூட்டணி கணக்கு காரணமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ரீசன் இல்லைங்க. அதாவது அதெல்லாம் காரணமே இல்லை. கட்சியில் வந்து அவர் வந்து போராட்ட காலத்துக்கோ அல்லது இன்னும் ஒவ்வொரு பகுதி சுற்றுப்பயணமோ எங்கேயுமே போகாமல் தான் இருந்த காரணம் தான். அவர் கடந்த முறையே பேசினாங்க, எல்லா ஊருக்கும் போனேன்னு சொன்னார். எந்த ஊருக்கு அனுமதி போகவே இல்லைங்க, வருத்தம் கொண்டு. அப்போ கட்சி வந்து அடுத்த இடத்துக்கே போகாமையே வச்சிருந்தீங்கன்னா இல்ல, இப்ப நான் நிறைய ஊருக்கு போறேன்னு சொல்றது இது குத்தி காட்டுறீங்க. இப்போ 1,00,000 ஊருக்கு போறேன்னு சொல்றாரு. அப்போ அன்புமணி போகணும் அர்த்தமா இல்லைங்களா? அப்போ இதுவெல்லாம் வருத்தம். இந்த வருத்தத்தை போக்குவரத்தை நானே புறப்படுத்துக்கிறேன்னு சொல்றாரு. அப்போ இன்னைக்கு பாருங்க, கூட்டணி கூட நிச்சயமாக அவர் தான் பேசுவார். நீங்க இங்க வந்து எந்த பக்கம் போவார்னு நினைக்கிறீங்க? இல்ல அது நான் சொல்ல விரும்பலைங்க. நான் சொல்ல விரும்பல. அதிமுக அணிக்கு வருவாங்க, என்டிஏல இருப்பாங்கன்னு உறுதியா நம்ப முடியல உங்களால? இல்ல அப்படியே இல்லைங்க. அதை நான் சொல்ல வேண்டாம், நான் வேற ஒன்றும் இல்லை. நிச்சயமாக அவர் சரியா முடிவு எடுப்பாங்க, மாட்டுக்கிறது இல்லை. நீங்க திமுக பக்கம் உறுதியா போக மாட்டாங்க, அப்ப இந்த பக்கம் உறுதியா போக மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஏத்துட்டு போக மாட்டாங்க. அப்ப நீங்க வாய்ப்பெல்லாம் நிறைய இருக்கு. விஜய் பக்கம் போறதுக்கு அவர் தலைமையாக போக மாட்டாங்க. ஒன்று. இரண்டாவது திமுக அப்படி ஒரு ஸ்ட்ரீம் ஆஃப் தாட் அங்கே யாருக்காது இல்ல, அது பொய்யான செய்திங்க. அது வந்து பேசவும் இல்லை, அந்த மாதிரியான ஒரு எண்ணமே அவங்களுக்கு இல்லை. இறுதியில தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக நிச்சயமா வருவாங்க, நிச்சயம் வருவாங்க, வாய்ப்பு இருக்குங்க, வருவாங்க. அந்த மாட்டுக்கிறது இல்லை. அவங்க அதெல்லாம் குழப்பமே இல்லைங்க. கட்சியில் முதல்ல கட்சிகள் இருக்கிற சில சிக்கல்களை தீர்க்குங்கிறது நோக்கம். பட் இப்படி இந்த ஒரு குழப்பம் இன்னைக்கு நம்ம வந்து நாள் எலெக்ஷனுக்கு பார்த்தா ஒரு வருஷத்துக்கு குறைவாக தான் இருக்கு. இந்நேரம் அடுத்த ஆட்சி அடுத்த ஆண்டு வந்திருக்கோம் நாகராஜ். இப்போ இதே பாணியில் போகுமானா பாமகவுடைய வழக்கமான ஸ்ட்ரென்த்தில் கூட்டணிக்கு யார் அழைத்தாலும் அணுகுவாங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அவங்க வந்து அதே வேல்யூ ஆட் பண்ணுவாங்களாங்கிற கேள்வி இருக்கு. இந்த சினர்ஜி இருக்குமா? பாமக பொறுத்தவரையும் ஒரு சர்டைன் அமௌண்ட் ஆஃப் வேல்யூ எப்போ இருந்தால் என்னைக்கு ஜாயின் பண்ணலாம் ஆட் பண்ண போகிறாங்க. அது நம்ம வந்து என்டிஏலையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காமிச்சிருக்காங்க, ஏடிஎம்கே கூட்டணியும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காமிச்சிருக்காங்க. தனியாக நிற்கும் போது அந்த பர்சன்டேஜ் அவங்க வாங்கியிருக்காங்க. ஸோ அது ஸ்டாண்டர்டான வேல்யூ நம்பர். அந்த வேல்யூ நம்பரை எப்படி வந்து அவங்க வந்து மெருகேற்ற போகிறாங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் இதை வந்து நான் வந்து ஒரு நாடக போர்னு தான் சொல்கிறேன். எஸ், என்ன அவங்களுக்கு இதில் நன்மை? இன்னைக்கு அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் வந்து ஏடிஎம்கே மட்டும்தான். டிவிகேக்கு போக முடியாது. ஸ்டாலின் சார் வந்து போக முடியாது. டிவிகேக்கு போனால் என்ன கன்வர்ஷன் வரும், அவங்களுக்கு என்ன ஓட் பர்சன்டேஜை ப்ரூவ் பண்ண போகிறாங்க, என்ன நடக்க போகுது. ஸோ அவங்களுக்கு வந்து எம்எல்ஏஸ் உள்ளே போகணும், இந்த கன்வர்ஷன் நடக்கணும், சீட் கன்வர்ஷன் நடக்கணும். ஏன்னா ராமதாஸ் அவர்களும் அது வந்து திமுக அதிமுக தான் வாய்ப்பு இருக்கு. அது திமுக அதிமுக தான் இருக்குது. ஸோ ஒரே வாய்ப்பு அவங்களுக்கு இருக்கிறது வந்து அதிமுக கிட்ட தான். நீங்கள் ரொம்ப குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த என்டிஏ மீட்டிங் வந்து அதிமுகவும் பாஜகவும் ரொம்ப க்ளோஸ் கார்னரில் வரும்போது தான் அந்த செண்டை வந்து ரொம்ப பெருசாக வெளில தெரியுது. அமித்ஷா இங்கே வரும்போது தான் இந்த பிரச்சனை வருது. ஸோ அவங்க வந்து ஒரு மெசேஜ் சொல்கிறாங்க, எங்கள் கட்சியில் வந்து சின்ன ப்ராப்ளம் இருக்குது, நாங்கள் வந்து சார்ட் அவுட் பண்ணிட்டு வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இன்றைக்கே சேர்ந்தாங்கன்னா அது 25 சீட், 21 25 சீட் வரும்.
ஒருவேளை நம்ம பார்கெயின் பண்ணா எக்ஸ்ட்ரா சீட்ஸ் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றது தான் இல்ல இது இதோட- பார்கெயின் வேல்யூ குறைக்க தானே செய்யும் கார்த்திகேயன் அனலைஸ் பண்ணது போல. இப்போ இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னா அதிமுக பாஜகவோ கூட நிறைய சீட் எடுத்துக்கோங்கம்பாங்களா, எங்க இவ்வளவு பிரச்சனை இருக்கு கொஞ்சம் பார்த்து பண்ணக்கூடாதுன்னு வழக்கத்தை விட கம்மியா ஆஃபர் பண்ணுவாங்களா? இல்ல நான் இதை வேற மாதிரி பார்க்குறேன். இன்னைக்கு வந்து இபிஎஸ் சார் அவர்கள் வந்து சிஎம் ஆகணும் அட் எனி பாயிண்ட் இந்த எலெக்ஷன்ல அவர் ப்ரூவ் பண்ணுன்ற நிலைமையில அவர் இருக்கார். சரி. ஸோ எனி காஸ்ட் ஹி வாண்ட் டு பிரிங் பிஎம்கே அண்ட் டிஎம்டிகே இன்டு த அலையன்ஸ். அந்த 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 ஒரு பார்வையில் அவர் நிச்சயமா இருக்கார். இபிஎஸ் அவர் பாமக வரணுங்கிறதுல வந்து அவங்க ரொம்ப உறுதியா இருக்காரு அவர். ஏன்னா நீங்க பாமக வந்தாதான் கிருஷ்ணகிரி மாவட்டமாகவும் சரி பாப்பிராப்பட்டி அந்த ஏன் அவருடைய தொகுதியிலே கணிசமான வன்னியர்கள் அவருடைய இருக்காங்க. மாவட்டங்கள் 11 சீட்ல 4 சீட்ல அவரோட சீட் உட்பட அவரோட சீட் உட்பட 4 சீட்ல வந்து பெரிய டாமினன்ஸ் இருக்கு. ஸோ பாமக இருந்தால் தான் இங்கே கன்வெர்டபிலிட்டி இந்த கொங்கு பெல்ட்ல 100% கன்வெர்டபிலிட்டி, வின்னிங் கன்வெர்டபிலிட்டி. சி எப்படி சென்னை வந்து திமுக ஒரு கோட்டையா இருக்கோ, கொங்கு பெல்ட் வந்து அதிமுக ஒரு கோட்டையா இருக்கு. அந்த கொங்கு பெல்ட்ல 3 மாவட்டம் சொல்லலாம். அந்த 3 மாவட்டத்தில் பாமக ஃபோர்ஸ் உங்களுக்கு தேவை கன்வெர்ட் பண்றதுக்கு.